பழைய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். கடந்த வகுப்புல நீங்க படித்தீர்கள். அதாவது புதிய ஏற்பாட்டுல இயேசு சிலுவையிலே நம்முடைய எல்லா நோய்களையும் சுமந்து தீர்த்தார். ஆனா அதுக்கு முன்னாடியே பழைய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள்னு கூட சொல்லல. கர்த்தரையேன்னு என்ன அர்த்தம்? சில பேர் சொல்லுவாங்க, அது எப்படிங்க, நாங்க இதுவரை சேவித்து வந்த சாமிகள்லாம் உடனே விட்டுற முடியுமாங்க? அதை வச்சுக்கிறேன், அதோடு சேர்த்து இயேசுவையும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யலாமா? கர்த்தரையே கர்த்தரையே சேவித்தீர்கள் என்றால் தான் இங்க சொல்லப்படுற ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். என்னது? வியாதியை முன்னே விட்டு நீக்குவே. வியாதிங்கிற பேரே உடத்தில் கேள்விப்படுறதில்லை.